முதலாவது அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயப்படணும். தேவனுடைய வார்த்தை அங்க பிரசங்கிக்கப்படணும். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கன்னு வேதம் சொல்லுது. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு இதை அறிவிங்க. எந்த குடும்பம் பைபிளை வச்சு ஜெபம் பண்றாங்க, பைபிளுடைய அதிகாரத்தை படிக்கிறாங்க, பைபிளுடைய வசனத்தை போதிக்கிறாங்க, அன்று எங்க அப்பா அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான் இன்னைக்கு நாங்க எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பைபிள் படிக்கலைன்னா எங்க அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனா எங்களை பைபிள் படிக்கணும்னு வற்புறுத்துவாங்க. நம்ம பைபிள் படிச்சாதான் சாப்பாடு. அப்படி இருந்ததுனால தான் அந்த வசனம் என்னை காப்பாற்றினது. என் வாலிப வயதில் இப்போ வரைக்கும் கூட என்னை வசனம் தான் காப்பாற்றுது. பணமோ மனிதர்களோ சொந்தமோ நண்பர்களோ கூட பிறந்தவங்களோ அல்ல, இந்த வசனம் தான் என்னை காப்பாற்றுது. இந்த வசனம் தான் என்னை தேற்றுது. இந்த வசனம் தான் என்னை பயன்படுத்துது.